ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இந்த வீடியோ பார்க்கும் உங்கள் எல்லாரையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன். என்ன பண்ணுறீங்க, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கஸ்டமர் ஒருத்தர் வீட்டுக்கு செஞ்ச டிவி வால் யூனிட்டு, பெட்ரூம் கபோர்ட்ஸு, வார்ட்ரோப்பு இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுபோல் உங்கள் வீட்டுக்கும் வேலைகள் தேவைப்பட்டதுன்னா, இல்லை ஒரு ஐடியாஸ் தேவைப்பட்டதுன்னா, என்னுடைய விவரங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து டிவி வால் யூனிட்டு. இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் ஃப்ளேவரில் பண்ணியிருக்கிறது. மைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 1mm கிளாசிக் மைக்காக போட்டிருக்கோம். சென்டரில் வந்து டிவி பேக்கப் எடுத்து ஸ்டோன் மைக்காக கொடுத்து கோல்டு கலர் ப்ரொஃபைல் கொடுத்துருக்கோம். சைடில் வந்து டீகுட் மைக்காக கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்வைக்கிற மாதிரி ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சுக்கு இருக்கிற மாதிரி ஒரு பீடிங் சைஸ் பண்ணிட்டு அதில் வந்து 3 பக்கம் மைக்கை ஒட்டி கொடுத்துருக்கோம், கொஞ்சம் லுக் அதிகமாக இருக்க மாதிரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ட்ராவு 3 டோரு. லாஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ட்ரா வரும். சென்டரில் வந்து கிளாஸ் டோர் வரும். நடுவு ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா சாதா டோராக வரும். மேலே வந்து மெட்டாலிக் ஒயிட் மைக்கா ஒட்டியிருக்கோம். மீதி சுற்றியும் பார்த்திங்கன்னா டீகுட் மைக்கா. டிவி பேக் சைடுக்கு வந்து ஒயிட் கலர் மார்பிள் ஸ்டோன் மைக்கா. இது ஃபுல் வியூ. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு 4 ஸ்பாட் லைட் கொடுத்துருக்கோம். அது லைட் கண்டிஷன் தரல. இது வந்து பார்த்திங்கன்னா பில்டிங்குடைய லெஃப்ட் சைடில் வாஷ் பேசின் ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த வாஷ் பேசின் கீழே வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் போட்டு சைடில் வந்து பர்குலம் டைப்பில் ஒரு 3 பீஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட். தண்ணியிலே ஒவ்வொரு நாளும் ஒன்றும் ஆகாது. ஓகேங்களா? சைடில் வந்து டீகூட்டில் நல்லா உட்டன் தெரிகிற மாதிரி ஒரு 3 பார் கொடுத்துருக்கு. இது பெட்ரூமு. இல்லை எப்பவும் போல பார்த்திங்கன்னா மேலே லாஃப்ட்டு, கீழே ஒரு வார்ட்ரோப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜன்னல் இருந்துச்சு. ஜன்னல் இருந்த இடத்துல வந்து ஜன்னலை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து கிளாஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கர் வைக்கிற மாதிரி ஒரு பக்கம் இடம் விட்ருக்கோம். 2 ட்ராவை கொடுத்துருக்கோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் 2 பாக்ஸ் ஒரு தட்டுப்புல கொடுத்துருக்கோம். இந்த செல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கர் தேவையில்லை, ஒன்று மட்டும் தான் போதும்னு சொன்னாங்க. ஸோ தட்டுப்புலம் மட்டும் கொடுத்துருக்கோம். அதே 2 ட்ராவ் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜன்னல் இருந்துச்சு. ஜன்னல் இருந்த இடத்துல வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே ஒரு பாக்ஸ் அடிச்சிட்டோம். பாக்ஸ் அடித்து கீழே 4 ட்ராவை போட்டுட்டு சென்டரில் வந்து தட்டுப்புலம் மாதிரி போட்டிருக்கோம். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட்டு முடிக்கிட்டு அதில் வந்து மிரர் கிளாஸ் கொடுத்துருக்கோம். பாருங்கள், இதில் திங்ஸ்லாம் வச்சுக்கலாம், ஸ்டோரேஜு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஜன்னல் அந்த பக்கம் ஒரு திறந்துட்டோம்னா ஒரு பக்கம் கொஞ்சம் வெளிச்சம் காற்று வரும். அவங்க ஏசி போகிறனால ஜன்னல் தேவையில்லைன்ட்டாங்க. ஸோ அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ரூம் போகலாம் வாங்க. இன்னொரு பெட்ரூம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது சேம் இதே பெட்ரூம் தான். இதில் வந்து டபுள் ட்ராவு, மேலே ஹேங்கரு, அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு தட்டுப்புல ஒன்று கேட்டிருந்தாங்க. கீழே வந்து ஒரு தட்டுப்புல கொடுத்து 2 கம்பார்ட்மெண்ட்டாக பிரித்தாச்சு. 2 ட்ராவருக்குமே லாக் போட்டிருக்கோம். இதில் வந்து ஹேங்கர் தேவையில்லைன்ட்டாங்க. ஸோ மேலே வந்து தட்டுப்புலவை 2 போட்டுட்டோம். கீழே ஒரு சிங்கிள் தட்டுப்புலவை போட்டிருக்கோம். இதுலேயும் அதே சேம் தான். எல்லாம் ஃபுல்லாக கமர்ஷியல் ஃப்ளைவுட்டு. எல்லாம் பார்த்திங்கன்னா 1mm மைக்கா ஒட்டியிருக்கோம். பின்னாடி 0.8 மைக்கா ஒட்டியிருக்கோம், ஒயிட் கலர் மைக்கா. ஜன்னலுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்துக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அதில் ஒரு 3 டோர் போட்டிருக்கோம். இதுலேயும் வந்து மிரர் கிளாஸ் வச்சுருக்கோம். இந்த மிரர் கிளாஸ் வந்து ஃபுல் டைம் ஓப்பன் ஆகக்கூடாதுன்ட்டு மடக்கிற டைப்பில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வால் டைப்பில் போட்டு மடக்கிற டைப்பில் கண்ணாடி தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டதுனால இது ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி வேலைகள் செய்யணுன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய விவரங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மளிகை பொருட்களும் இங்கே கிடைக்கும். ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சிறந்த தளம். மற்ற ஆன்லைன் தளங்களோட உங்களுக்கு 1 to 5% டிஸ்கவுண்ட்டில் இருக்கும். இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.